கிருஷ்ணகிரியில் பெற்றோரை இழந்து ஆதரவின்றி வீட்டில் தனியாக தவித்து அழுது கொண்டிருந்த 14 வயது மாற்றுத்திறனாளி சிறுவனை அதிகாரிகள் மீட்டு காப்பகத்தில் சேர்த்துள்ளனர். கிருஷ்ணகிரி மோகன்ராவ் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் லோகேஷ். மாற்றுத்திறனாளியான இவருடைய தந்தை 10 ஆண்டுகளுக்கு முன்பும் தாய் சித்ரா கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பும் காலமாயினர். பெற்றோர் இருவரையும் இழந்த சிறுவன் லோகேஷ் தனது சித்தியின் பராமரிப்பில் திருப்பூர் மாவட்டத்தில் வளர்ந்து வந்தான். இந்த நிலையில் லோகேஷை கவனித்து வந்த அவனது சித்திக்கும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இதனால் சிறுவனை தொடர்ந்து பராமரிக்க முடியாத சூழல் ஏற்பட்டதால் நேற்று முன்தினம் கிருஷ்ணகிரியில் உள்ள பழைய வீட்டிலேயே சிறுவனை தனியாக விட்டுவிட்டு அவர் சென்று விட்டார். நேற்று வீட்டில் இருந்த சிறுவனின் தொடர் அழுகை சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டு பெண் கோவிந்தம்மாள் கதவை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தார். மாற்றுத்திறனாளி சிறுவன் லோகேஷ் நகர முடியாமல் படுக்கையிலேயே இயற்கை உபாதைகளை கழித்து பசியிலும் வலியிலும் அழுது கொண்டிருந்தான். உடனடியாக கோவிந்தம்மாள் மற்றும் அப்பகுதி மக்கள் இணைந்து சிறுவனை சுத்தப்படுத்தி குளிப்பாட்டி உணவளித்தனர். ஆதரவற்ற நிலையில் தவித்த சிறுவனுக்கு நிரந்தர தீர்வு காண விரும்பிய கோவிந்தம்மாள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் இதுகுறித்து உடனடியாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் கிருஷ்ணகிரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சிறுவன் லோகேஷை பத்திரமாக மீட்டனர். முதற்கட்டமாக அச்சிறுவன் கிருஷ்ணகிரியில் உள்ள IELC ஆதரவற்றோர் இல்லத்தில் தற்காலிகமாக சேர்க்கப்பட்டுள்ளான். அடுத்த 2 தினங்களில் சிறுவனுக்கு முறையான மருத்துவம் மற்றும் சிறப்பு பராமரிப்பு கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் செங்கல்பட்டில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு காப்பகத்திற்கு லோகேஷ் மாற்றப்பட உள்ளார்.